மாணவ மாணவிகளே, காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. இன்றைக்கி நாங்கள் இந்த இலங்கை படம் பற்றி பார்ப்போம். 12 இடங்கள் குறித்தல். இது ஒரு மாடல் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட இடங்கள். முதலாவது ஜம்புகோளப்பட்டினம், அதாவது காங்கேசந்துறைன்னு சொல்கிறது, அதனுடைய பழைய பெயர் ஜம்புகோளப்பட்டினம். அதற்கு பக்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது வல்லிபுரம் என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் நாங்கள் மெல்வத்து ஓயாவை பார்த்தோம்னு சொன்னால் திஸ்ஸவாவி என்ற ஒரு இடம் தந்திருக்கிறோம். மெல்வத்து ஓயாவுக்கு பக்கத்தில் இருக்குது தேவநம்பிய தீசனால் கட்டப்பட்ட ஒரு வாவி திஸ்ஸவாவி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெல்வத்து ஓயாவுக்கு பக்கத்தில் காகம என்ற ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை சுதந்திரமடைய முதல் அமைக்கப்பட்ட ஒரு விவசாய குடியேற்றம். காகம என்ற விவசாய குடியேற்றம். அதமாக இலங்கை படத்தில் கிழக்கு பக்கமாக பாருங்கள் திருகோண மடு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது, மகாவலி கங்கையினுடைய கிழக்கு பக்கம். அதே போல் மகாவலி கங்கையில் மேற்கு பக்கமாக பராக்கிரம சமுத்திரம் குறித்து காட்டப்பட்டுள்ளது, பராக்கிரம பாகுவால் கட்டப்பட்டது. அதே போல் மகாவலி கங்கை குறிக்க சொல்லி இருக்குது இதில், அதாவது அம்புக்குறியால் மகாவலி கங்கை போடப்பட்டிருக்கிறது. அதே போல் மாணிக்க கங்கை இலங்கையின் தென்கிழக்கு மூலையில் இருக்கிறது, அதாவது மாணிக்க கங்கை. அதை மாதிரி இங்கால மகாவாலு காம நில்வள கங்கைக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிறது மகாவாலு காம. அதே போல் பாகியன்களை கழுகங்கையில் கழுகங்கை பக்கத்தில் இருக்கிறது, அதாவது பாகியன்களை. அப்போ நீங்கள் எந்த நதி என்று தெரிந்தால் அந்த நதிக்கு பக்கத்தில் என்ன இடம் இருக்கின்றதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ நதி தான் பிரதானம், நதியை இனம் கண்டால் இடத்தை இனம் காணலாம். அதே போல் கம்பளை மகாவலி கங்கையினுடைய மேற்கு பகுதியில் காணப்படுறது கம்பளை, கங்க சிறிபுரான்னு சொல்கிறது கம்பளை. அதே போல் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தெதுரு ஓயாவுக்கு மேலே புத்தளம் என்ற ஒரு இடம் காட்டப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஆகவே இதில் 12 இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான இடங்களை நீங்கள் பரீட்சைக்கு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.